இப்போ நம்ம பார்க்க போகிறது 14வது ஸ்டிச், பட்டர் ஃப்ளை, BUTTERFLY ஃப்ளை ஸ்டிச். இந்த ஸ்டிச்சு எப்படி போடணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு ரிகேப் சொல்லிடுறேன். நம்ம 8th கிளாஸில் வந்து லோடிங் ஸ்டிச்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். லோடிங் ஸ்டிச்சை வச்சு நீங்கள் வேறு என்ன ஸ்டிச் போடலாம் அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்னு சொல்கிறது. ஸோ அது பார்க்க அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், அதனால பட்டர்ஃப்ளை ஸ்டிச். அதுக்கு பேஸ் வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லோடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கிட்ட போடுவோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் லோடிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தூரம் போட்டுக்கலாம். ஏன்னா லோட் போடுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் கிட்ட போட்டிங்கனாக்கா மேலே இருக்க பட்டர்ஃப்ளை விங்ஸ் வந்து தெரியாது, அதனால் கொஞ்சம் தூரத்தில் போட்டுக்கலாம். லோடிங் ஸ்டிச் முடிச்சவங்களுக்கு தெரியும் ஏன் எப்படி தூரம் இருக்குது, எவ்வளோ கிட்ட இருக்குது அப்படின்றது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு நான் உங்களுக்கு இப்போது ஸ்டிச்சஸ் அடுத்தது பட்டர்ஃப்ளை மேலே இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் வரும். ஸோ அது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே எப்பயும் போல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போதைக்கு லோடிங் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச், அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்டர் லைனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு சிஸ்டர் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, அது இதில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு காரணம் தான், நான் 2019 கிளாஸ் கற்றுக்கிட்டேன். 2023 நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கிளாஸ் எடுத்தேன். எனக்கு ஆன்லைனில் இல்லாமல் ஆஃப்லைனில் ஆல்மோஸ்ட் ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 18 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 3 or 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. எல்லாமே பேரண்ட்ஸ் தான். வயசு எதுக்கு முக்கியம் இல்லைன்றது வந்து நான் அப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லோரும் 2 குழந்தைக்கு அம்மா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அப்போ என்னோடய ஃபஸ்ட் பேபி. ஸோ சில காரணத்தினால அம்மா வீட்டிலேருந்து இங்கே டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு, கிளாஸ் நடத்தலை. ஒருத்தர் ஆன்லைனில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்னோடய கிளாஸ் ஃபீஸ் இவ்வளோன்னு கேட்டாங்க. per month 1000 rupees, 8 month கோர்ஸ் 8000 rupees ஃபீஸ். அதுக்கு அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் சிங்கிள் பேரண்ட் ப்ளஸ் எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்ட்டு. நான் அப்போ தான் நினச்சேன், நம்ம டியூஷன் போய் நம்ம ஒரு 10 month ஃபீஸ் கட்டியிருப்போமா, 10,000 ஃபீஸ், அதோடு நான் ரெட்டிப்பாக நான் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு போதும். இதுக்கப்புறம் ஆரி ஒர்க் கிளாஸை ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் ஃப்ரீயாக கிளாஸ்க்கான அப்டேட்ஸ் நிறைய பண்ணிகிட்டே இருக்கேன். என்னென்ன அப்டேட்னாக்கா, ஆரி ஒர்க் வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ண தெரியாதவங்களுக்கு பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் இல்லை எனக்கு ஆரி ஒர்க் தெரியும், எனக்கு ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் எடுக்க தெரியாதுன்னாக்கா ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ், ட்ரேசிங் தெரியாதுனாக்கா கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கனாக்கா ட்ரேசிங் பிக்சர்ஸு, அப்புறம் இல்லை எனக்கு இதெல்லாம் கூட ஓகே, எனக்கு ப்ளவுசஸ் எப்படி இருக்குது, டிசைன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல, என் கஸ்டமர்ஸ்க்கு நான் எப்படி காட்டுறது அப்படின்னு தெரியலன்றதுனால அவங்களுக்காக ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் வந்து என்னோடய ஷார்ட்ஸாகவும் ஆட் பண்ணியிருப்பேன். இது எதுக்காக யாருக்காகனாக்கா, சிங்கிள் பேரண்ட்ஸ் கிடையாது, 2 யானை பலம் கொண்டவங்க தான் சிங்கிள் பேரண்ட். ஸோ அவங்களுக்காக நான் இதை ஆன் பண்ணேன். இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசை, ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்கிறது அவங்க இருக்காங்கல்ல, அவங்கள நான் எப்படி சொல்கிறேன்னு இல்லை, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பிகாஸ் யாராச்சும் பார்த்தாக்க அவங்க வந்து யார் வந்து ஒர்க் பண்ணலான்னாக்கா அவங்களுக்கு கை நல்லாவே ஒர்க் ஆகும், உட்காந்தே இருப்பாங்க, அவங்களால சேரில் உட்காந்து செய்ய முடியும்னாக்கா சேரில் உட்காந்துட்டு ஒரு ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் இருக்குது, இப்போதைக்கு அட்வான்ஸ் டெக்னிக்கில் ஒரு ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் திருநங்கைகளுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி உங்களோட சர்க்கிளில் உங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னாக்கா, நீங்கள் சின்னதாக ஒர்க்கை மட்டும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க போதும். இது என்னோடது மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க சொல்ல, இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்குது, நீங்கள் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு உங்களோட ஹெல்ப்பை அவங்களுக்கு கொடுங்க, அவ்வளோதான். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா, லோடிங் பண்ணிவிட்டு கூடவே செயின் ஸ்டிச்சும் முடிச்சிட்டேன். இப்போது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்டிச் இருக்குல்ல, டிஸ்டர்ப் பண்ணி இந்த உள்ளே தள்ளிட்டு இங்கேருந்து செயின் எடுத்துகிட்டு 1 2 3 இப்படி இந்த செயினை உள் பக்கமாக இழுத்து
குத்திட்டா செயின் ஸ்டிச், பட்டர்ஃப்ளை ரெடி. அதே மாதிரி இப்படி குத்தி இப்படி குத்திட்டா செயின் ஸ்டிச் ரெடி. இதில் 2 வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன். கடைசியாக போட்டிருக்கிறது 4 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரே ஒரு பட்டர்ஃப்ளையாக போட்டேன். ஏன்னா பக்கத்துலேயே இன்னும் 1 இருந்திருந்தாக்கா 2ஆக போட்டால் நல்லா இருந்திருக்கும், 1ஆ போட்டால் நல்லா இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் பீட்ஸ் வைக்கலாம், அதுவும் நல்லாவும் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி போட்டாலும் ஓகே தான். இந்த இடத்துல இப்போ நம்ம இப்படி கொடுத்துருக்கிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ நெருவ இருக்குது, இது கொஞ்சம் விரிஞ்சு இருக்குது. நம்ம சின்ன வயசில் ஒரு கேம் விளையாடிருப்போம், அந்த கேமில் ஒரு டிசைன் இருக்கும், அந்த டிசைன் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு இந்த ஸ்டிச் பார்க்கும்போது அதோட ஞாபகம் வருது, ஸோ அதை சொல்கிறேன். அது பார்க்க இந்த மாதிரி இருக்கும். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ்னு இதோட பேர். ஸோ இது வந்து லோட் ஸ்டிச்சோட கண்டினியூஷன்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்களேன். லோடிங் ஸ்டிச்சு கீழே போட்டுட்டு மேலே சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸோட. தேங்க்யூ ஸோ மச்.